வெல்கம் டு Pinterest டுடே. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம குரூப் 2A மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி பிடிஎஃப்பு. இப்போ இதில் நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டினையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கம்பேரிங் டு பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது இது தாங்க. நம்ம பல வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். அதை யார் யார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களோ அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. என்னென்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே, அதுவும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் இப்போ இந்த குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின், 60 கொஸ்டினில் 10 கொஸ்டின். அதே மாதிரி இந்த ரீசனிங்கில் ஒரு 5 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 30 கொஸ்டின். ஸோ 30 + 10 + 5 எவ்வளோ? 45 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் கையே வைக்காதபடி தான் வரும். தட் மேபி ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ், அதெல்லாம் இங்கே இது இல்லைங்க. சரிங்களா? இப்படி தான் அவங்க கொஸ்டின் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே தான் இந்த எக்ஸாம்லேயும் பிரதிபலிச்சிருக்கு. அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்த அகாடமி வேணால் போய் படிச்சுங்க, இதுதான் நடக்கும். இப்போ வரப்போகிற குரூப் 4லேயும் இதே நிலமை தான். 2025 குரூப் 4 வரப்போதிலே அதில் எழுதி வச்சுக்கோங்க. பொது தமிழில் வரக்கூடிய 100 கொஸ்டினில் என்னது 90 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், 10 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் ரீசனிங்கில் ஒரு 5 கேள்வி கடினமாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 6 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கடினமாக இருக்கும். ஸோ 25 + 10 + 5 எவ்வளோ? அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் கையே வைக்காதபடி தான் இருக்கும். ஸோ இது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சிருங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் போதும். ஏன்னா இந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினை நம்ம விட்டு வர போகிறதில்ல. அது நம்ம எலிமினேஷன் மெத்தட், ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலயமா பண்ண தான் போகிறோம். அதனால் உங்களோட ஸ்கோர் 175+ மேலே ஏறிடும். அதனால் நீங்கள் அந்த ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா படித்தா தான் அந்த எலிமினேஷன் மெத்தட் ப்ளஸ் ஸ்மார்ட் கெஸ்ஸிங்கை உங்களால் எய்ம் பண்ண முடியும். இல்லைனா அது உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாருமே அந்த 150, 160லேயே இருப்பாங்க. அதுக்கு காரணம் அதான், தரவாக படிக்காதது தான். அதனால் ஸ்கூல் புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பேஜில் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி ஆல்ரெடி கொடுத்தது தான். ஜஸ்ட்டு இந்த குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டினையும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்டேட் ஆயிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கம்பைலேஷன் கொடுத்துருந்தோம். ஓல்டு அண்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன் எல்லாம் இந்த 819 பக்கம் தான் இருக்குது. இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா 60 to 68 கூட எடுத்துக்கலாம். அது வரப்போகிற குரூப் 2 ப்ரிலிம்ஸ்னாலும் சரி தான். சரிங்களா? இதே மாதிரி நம்ம ரீசனிங்க்கும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோங்க. ரீசனிங்கில் அதிகமாக மெட்டீரியல் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 3 தான். டிஎன்பிஎஸ்சியில் இப்போதே நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வரைக்கும் 255 கொஸ்டின் ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. We will meet in next class. Thank you.